ஆரியர்கள்ல தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் பிராமணர்கள் மட்டும்தான், சத்திரியர்கள் யாரும் இங்க வரல. சத்திரியர்களா இருந்தா அவங்க தமிழர்களா இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய தாய்மொழி சமஸ்கிருதமா இருந்தாதான் சத்திரியர்களா இருக்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வரமன் பேசுறேன். தமிழகத்துல தமிழர்கள்ல சத்திரியர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஆய்வாளர்கள் அப்படின்ற பேர் வழியில முஸ்லிம் மதத்தை சார்ந்த சிராஜுதீன் அப்படின்ற ஒரு நபர் ஒரு சேனல்ல ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. அவரு இன்னொருவர் பேட்டி எடுத்திருக்கிறாரு. இருவருமே முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்கள் தான். தமிழ்ல பேசுறாங்கன்றதுக்காக தமிழருடைய வரலாறை பார்த்தீங்கன்னா நாங்க தான் தெளிவா பேசுறோம் அப்படின்ற போர்வையில முழுக்க வன்னியகுல சத்திரியர்கள் மீதான பெரும் வன்மத்தோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முழுக்க பேசி வச்சிருக்காங்க. அந்த வீடியோவுடைய சில முன்னோட்டம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தமிழகத்துல சத்திரியர்களே கிடையாது. ரிக்வேதப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் சத்திரியர் கிடையாது. ஆரியர்களா இங்க பிராமணர்கள் மட்டும்தான் தமிழகத்துல குடியேறினாங்களே தவிர ஒருபோதுமே சத்திரியர் கிடையாது. சத்திரியர்களுடைய தாய்மொழி சமஸ்கிருதம் தான் அப்படின்னு புதியதாக இந்த சிராஜுதீன் அப்படின்ற இந்த முஸ்லிம் பாய் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவர் பேசின அந்த ரிக்வேதம், அவர் சொன்ன மகாபாரதம், இதையெல்லாம் தாண்டி பரசுராமருடைய வரலாறு அப்படின்னு ஏகப்பட்ட கதைகளை அதில் சொல்றாரு. இதெல்லாம் சொல்றது ஒரு புறம் இருக்கட்டும், அதனுடைய ஆத்தன்டிகேட் வரலாறுகள் தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாருன்னே தெரியல. அந்த பாய் இஷ்டத்துக்கு வாயில வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. முதல்ல நாம என்ன கேட்கறோம்னா, இந்த ரிக்வேதத்துல பிராமண சத்திரிய வைசிய சூத்திர அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா பிராமணர் முகத்துல இருந்து பிறக்கிறாங்க, சத்திரியர் தோல்ல இருந்து பிறக்கிறாங்க, வைசியர் பாத்தீங்கன்னா வயிற்றுல இருந்து பிறக்கிறாங்க, சூத்திரர்கள் மட்டும்தான் கால்ல இருந்து பிறக்கிறாங்கன்னு ரிக்வேதம் சொல்லுது, இந்த ஸ்லோகம் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. சரி, ரிக்வேதம் சொல்றதா இருக்கட்டும். தொல்காப்பியம் தமிழ்ல ஒரு விஷயத்த பேசுது. என்ன அப்படின்னா, அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர் அப்படின்னு 4 பாத்தீங்கன்னா குடிகளை பத்தி பேசுது. புரியுதுங்களா? இதை தாண்டி புறக்குடிகளாக பாத்தீங்கன்னா பல சாதிகளை பாத்தீங்கன்னா பேசுது தொல்காப்பியம். புரியுதுங்களா? அதாவது ஒட்டுமொத்த பாத்தீங்கன்னா இந்த குடி, அதாவது இன்னும் சொல்ல போனா 5 வகை நிலங்களாக சொல்லப்பட்ட இந்த 5 நிலத்துக்கும் சொந்த காரர்களாக பாத்தீங்கன்னா இந்த 4 சாதிகளும் இந்த 4 குடிகளும் இருப்பாங்க. இதை தாண்டி புறக்குடிகள் பாத்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அதுல அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர் அப்படின்னு சொல்றாங்க. அரசருக்கு என்ன வேலை, அந்தணருக்கு என்ன வேலை, வணிகருக்கு என்ன வேலை, வேளாளருக்கு என்ன வேலைன்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் சொல்றாரு. இன்னும் சொல்ல போன ரிக்வேதப்படி சொல்றாருல, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு ரிக்வேதத்துல சொல்லுது அப்படின்றாருல, அதே படிநிலைய தமிழ்ல தொல்காப்பியர் பாத்தீங்கன்னா அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர்னு சொல்றாரு. இத சிராஜுதீன் பாய்க்கு பாத்தீங்கன்னா முன்ன பெண்ண தேடி படிச்சிருக்கிறாரா இல்ல படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரான்னு தெரியல அப்படின்னா தொல்காப்பியத்தை பாத்தீங்கன்னா தேடி பார்த்து அரசர்கள்னா யாரு, அந்தணர்கள்னா யாரு, வணிகர்கள்னா யாரு, வேளாளர்கள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதையை பேசணும். புரியுதுங்களா? தமிழ் மண்ணுல அப்பொழுதே பாத்தீங்கன்னா அரசர்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில தனி பாத்தீங்கன்னா குடிகளாக சொல்லப்பட்டிருக்கு. அரச சாதி அப்படின்னு தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்டிருக்கு. அந்தனர் ஜாதி அப்படின்னு தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்டிருக்கு. வணிக சாதி அப்படின்னு தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்டிருக்கு. வேளாளர் சாதி அப்படின்னு தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாய்க்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். பாய் ஒருவேளை ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி பாயோடைய முன்னோர்கள் தமிழகத்துல இருக்கும்போது முகலாயர்கள் கத்தி முனையில மிரட்டி மதம் மாறுறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை பாய் மாறி இருப்பார். புரியுதுங்களா? ஏன்னா அந்நிய மதத்தை பாத்தீங்கன்னா பின்பற்றிக்கிட்டு அந்நிய மதத்தோடைய பாத்தீங்கன்னா விஷயங்களை படிச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய வாழ்வியல வச்சுக்கிட்டு இவர் பாரத பூமியில இருக்கிற வரலாறை பத்தி பேசுறாராம், தமிழகத்துடைய வரலாறை பத்தி பேசுறாராம். புரியுதுங்களா? தமிழர்களுக்கு பாய் அவர்கள் பின்பற்றி இருக்கிற மதத்துக்கும் என்ன சம்பந்தனே தெரியல. சொல்லுங்க, ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தமிழர்களுக்கும் அந்த மதத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கிடையாது. கத்தி முனையில மாறின ஆளு தானே நீங்கெல்லாம் சத்திரியர்களை பத்தி பேசலாமா? தமிழகத்துல சத்திரியர்களே இல்லை அப்படின்னு பேசலாமா? ஏதாவது அடிப்படை வரலாறு தெரியுமா தெரியாதா? தொல்காப்பியம் சொல்லிட்டார். தொல்காப்பியம் தாண்டி
புறநானூறு அகநானூறுல வந்து பாத்தீங்கன்னா ஏனைய வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்லுது. மகாபாரதத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சிராஜுதீன் வந்து பாத்தீங்கன்னா இதே பாய் பேசுற அந்த வாய் புறநானூறுல வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சோற்று உதயன் ஜேரலாதன் அப்படின்ற மன்னன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருஷேத்திர போர்ல வந்து பாத்தீங்கன்னா உணவு கொடுத்தான் அப்படின்னு புறநானூறு வந்து பாத்தீங்கன்னா பாடல் சொல்லுது. அதே புறநானூற்று பாடல்ல இறங்கவேல் வேளிர் அரசனை வந்து பாத்தீங்கன்னா அக்னி குலத்தில் வந்து பாத்தீங்கன்னா தோன்றியதாக வேளிர் அரசனை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல் வந்து சொல்லுது. நீயோ வந்து பாத்தீங்கன்னா தோரகையாண்டு 48 வழிமுறை வந்து பாத்தீங்கன்னா வேளிருள் வேலே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கபிலர் பெருமான் வந்து பாடுறாரு. வடபால் முனிவன் தடவினில் தோன்றி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கபிலர் பெருமான் பாடுறாரு. யார? வேளிர் அரசன் இருங்கவேல. இதெல்லாம் இந்த சிராஜுதன் பாய்க்கு தெரியுமா? இந்த திராவிடம் பேசுறவங்களுக்கு தெரியுமா? இந்த தமிழ் விஷயத்தை பத்தி பேசுற தற்குறிகளுக்கு தெரியுமா? எனக்கு புரியலடா. நீங்களாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தமிழகத்துல இருந்த மன்னர்களும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு யாகங்களும் செய்யலையா? புறநானூறு அகநானூறு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து படிக்கிறீங்களா? வந்து பாத்தீங்கன்னா படிக்கலையா? அஸ்வமேத யாகம் செய்த பாண்டியர்கள் இருக்கிறாங்க, அஸ்வமேத யாகம் செய்த சோழர்கள் இருக்கிறாங்க, அஸ்வமேத யாகம் செய்த வந்து பாத்தீங்கன்னா சேரர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரா? யானை போல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து களங்களை, அதாவது வந்து என்ன களம் அப்படின்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா யாகசால களங்களை வந்து பாத்தீங்கன்னா கட்டி வந்து பாத்தீங்கன்னா யாகத்தை நடத்திருக்கிறான் பாண்டிய மன்னர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் கிடையாது, முற்கால பாண்டியர்களே இதை பண்ணியிருக்கான் தமிழ் மண்ணுல. என்னவோ வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் தான் வந்து அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து புதுசா மாத்திட்டான், அவன் தான் சத்திரியர்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல திணிச்சிட்டான், எல்லாத்தையும் புடிங்கிட்டான் அப்படின்னு வந்து பேசுறதுலாம் என்ன மாதிரியான வந்து கேவலமான ஒரு மனநிலை எனக்கு புரியல. எனக்கு இன்னும் மணிமேகலையும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் புறநானூறு அகநானூறு தொல்காப்பியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரலாறுகளை பேசாம போயிருந்தா உங்களை மாதிரி இருக்கிற தற்குறி கூட்டம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மக்களுக்கு வந்து திணிப்பீங்க? சத்திரியர் அப்படிங்கிறது 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடிதான் வந்து வந்துச்சு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. டே வெண்ண, டேய் பாய், உனக்கு ஒரு மயிரும் தெரியலனா சூத்த முடின்னு உட்காரணும், புரியுதா இல்லையா? நம்மளால அப்படிதான் பேச முடியும். ஒரு மண்ணும் தெரியலனா சூத்த முடின்னு உட்காருங்கடா, புரியுதா இல்லையா? வரலாறு வந்து தெரியல அப்படின்னா சூத்த முடின்னு உட்காருங்க. இந்த திராவிடவாதிகள் வந்து ஏதாவது உருட்டு கதை சொல்லிட்டு இருப்பான் தெரியுமா? அந்த உருட்டுக்களை தூக்கிட்டு வந்து வரலாறுன்னு பேசாதீங்க, புரியுதா இல்லையா? அப்புறம் வேற மாதிரி ஆகிடும். தமிழகத்துல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா இந்த 1ஆம் நம்பர் தற்குறி கூட்டம் முறை ஒரு வரலாறு கூட படிக்கிறது கிடையாது, ஒரு மண்ணையும் வந்து படிக்கிறது கிடையாது, நேரா வந்துட வேண்டியது. தமிழகத்துல யாருமே கிடையாது, தமிழகத்துல யாருமே கிடையாது. நீ பாத்தியா? விளக்கு பிடிச்சா நீ? இந்திரனோட வந்து சண்டை போட்ட வந்து பாத்தீங்கன்னா முற்கால அரசர்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து தமிழ் மண்ணில் இருந்திருக்கிறான். இந்திர பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டிருக்கான், அஸ்வமேத யாகம் வந்து செஞ்சிருக்கான். அரசர்கள், அரசனுக்கு மட்டும்தான் வந்து அந்த உரிமை உண்டு, வேற எந்த வெண்ணைக்கும் வந்து அந்த உரிமை கிடையாது. சத்திரியனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு. தமிழ் மண்ணில் அன்னைக்கு வந்து சத்திரியர்களை அரச சாதி, அரசர் சாதி அப்படின்னு தனிப்பட்ட முறையில வந்து சொல்லியிருக்காங்க. ராஜாக்களுடைய சாதி, அரசர் சாதி இவங்க அப்படின்னு. உடனே சத்திரியன்ற பதம் வந்து பிராமணன் தான் கொண்டுட்டு வந்தான். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா, ரிக்வேதப்படி வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து மூத்தவர்கள் சத்திரியர்கள் தான், பிராமணன் கிடையாது, புரியுதா இல்லையா? பிராமணன் கிடையாது. 48 ரிஷிகளுடைய மூலமே வந்து பாத்தீங்கன்னா அக்னி தான் ரிக்வேதத்தின் படி, புரியுதா இல்லையா? அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் வந்து அக்னி தான். அக்னியோடைய வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு தான் வந்து மத்தவன் எல்லாம். சத்திரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் பிறப்பு, புரியுதா இல்லையா? பிரம்மனே முதல்ல பிராமணன் கிடையாது. பிரம்மன் கிட்ட வந்தவன் பிராமணன் அப்படின்னு சொல்லிக்கலாம். பிரம்மன் வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் கிடையாது, பிரம்மனே சத்திரியன் தான், விஷ்ணுவும் சத்திரியன் தான், சிவபெருமானும் சத்திரியன் தான். என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னும் வேதம் கற்காம, புராணங்கள் கற்காம, வரலாறுகள் கற்காம, தமிழ் இலக்கியங்களை வந்து பார்க்காம, தமிழ் இலக்கியங்கள் வந்து சொல்லப்பட்ட விஷயங்களை வன்னியகுல சத்திரிய சமூகம் படிக்காம இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் பேசிட்டு தெரிவிங்க? அப்புறம் வந்து பரசுராமன் கதையை பத்தி வந்து அந்த பாய் பேசுறாரு. 21 தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா பரசுராம வந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து சத்திரியர்களையும் வந்து அழிச்சுட்டானோ. அழிச்சிட்டு பின்னாடி வந்து சத்திரிய பெண்கள் வந்து பிராமணர்கள் கிட்ட போய் வந்து பிள்ளை பருவம் வந்து பெற்றுக்கொண்டார்களாம். அதை வந்து மகாபாரதம் ஆதி பருவம் சொல்லுதான். சரி, மகாபாரதம் ஆதி பருவத்துல இது சொல்லுது அப்படின்னு வந்து சொல்ல தெரியுற
சொல்ற 1ஆம் நம்பர் தற்குறி கூட்டத்துக்கெல்லாம் அதே வந்து மகாபாரதத்துல பாண்டவர்கள் யாரு, கௌரவர்கள் யாரு, அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரசுராமன் நொட்டி தள்ளிட்டாரா, கிழிச்சு தள்ளிட்டாரா, இல்ல வெட்டி தள்ளிட்டாரா, அவங்களெல்லாம் கொன்னுட்டாரா சொல்லு. குருஷேத்திர போல மொத்த பேரும் சேர்ந்துட்டாங்களா, மொத்த பேருமே செத்துட்டாங்களா? அப்ப பரதன் யாரு? பரதன் யாரு எனக்கு புரியல. பரதன் யாரு? அஸ்வத்தாமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமான் என்ன வேலையை வந்து கொடுத்தாரு? என்ன வேலையை கொடுத்தாரு? அபிமன்யோட பிள்ளைய வந்து காக்கணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த இதே மகாபாரதத்துல கொடுத்திருக்கிறாரு. அந்த அபிமன்யோட பிள்ளை வந்து யாரு? அவன் சத்திரியன் கிடையாதா? எனக்கு புரியல. எனக்கு என்னடா கட்டுக்கதைகளை வந்து சொல்றீங்க? இந்தியாவிலே சத்திரியர்கள் கிடையாது, உலகத்திலே சத்திரியர்கள் கிடையாது, எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டாரு பரசுராமன். பரசுராமன் கொண்டது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சத்திரியர்களும் கிடையாது. புரியுதா இல்லையா? சூரிய குலத்துல கர்த்தவீரிய அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தவறுகள் வந்து பண்ணிடுறான். சூரிய குலத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியே தீருவேன், சூரிய குலத்துல வந்து இருக்கிற ஒட்டுமொத்த சத்திரியர்களை வந்து அழிப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து பரசுராமன் சுத்தனான். அதை தாண்டி அக்னிகுலம் இருந்துச்சு, சந்திரகுல சத்திரியர்கள் இருந்தாங்க, இவங்க எல்லாம் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரசுராமர் புடுங்கல. ஏன்? இதே வந்து பாத்தீங்கன்னா சூரிய குலத்துல பிறந்த தசரதனை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ணல, ராமபிரானை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ணல. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு எல்லாம் தெரியாம பரசுராமர் நொட்டி தள்ளிட்டார், கிழிச்சு தள்ளிட்டார், இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா பாரதத்திலே வந்து சத்திரியர் கிடையாது, எல்லாம் பிராமணர்கள் கிட்ட போயிட்டு தான் வந்து சத்திரிய பெண்கள் வந்து குழந்தைய வந்து பெற்றுக்கொண்டார்கள், சமஸ்கிருதம் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்திரியர்களுக்கு தாய்மொழி. எங்கடா சொல்லி இருக்கு? எனக்கு புரியல. எங்கடா சொல்லி இருக்கு சமஸ்கிருதம் தான் வந்து சத்திரியர்களுக்கு தாய்மொழி அப்படின்னு எங்க சொல்லி இருக்கு சொல்லு. அது முதல்ல வந்து ஒரு மொழியே கிடையாது சமஸ்கிருதம். அது ஒரு தேவ பாஷை, அது ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ். அது எதுக்கு வந்து சிவபெருமான் உருவாக்குனாரு? அதோடைய தன்மை என்ன? ஏதாவது அடிப்படை அறிவு இருக்குதா? ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம சமஸ்கிருதம் எதுக்காக உருவாக்கப்பட்டது, எதனால வந்து இந்த மண்ணுல வந்து இருந்தது, இன்னமும் வந்து அது ஏன் பேச்சு வழக்கா இல்ல அப்படின்ற வரலாறு ஏதாவது தெரியுமாடா? எனக்கு புரியல. ஒரு காலத்துல வந்து தமிழ் தான் உலகை ஆண்டது, தமிழர்கள் தான் உலகை ஆண்டார்கள் அப்படின்னு வந்து வாயை திறந்து பேசுறவன் எல்லாம் வன்னியர்களுடைய வரலாறு, சத்திரியோட வரலாறு பேசணும் அப்படின்னா பார்டர் தாண்டிடுவானுங்க. பார்டர் தாண்டிட்டா யாருமே கிடையாது. உடனே அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க, பிராமணர்களாக உருவாக்கப்பட்டாங்க. வடநாட்டுல இருந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா வரல, ஒன்லி ஃபார் ஆரியர்ஸ், பிராமணர்கள் மட்டும்தான் தமிழகத்துக்கு வந்தாங்க. டே வெண்ண அகத்தியர் கொண்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வேளியர்கள் யாருன்னு தெரியுமாடா? சிராஜுதீன் பாய், பாய் தெரியுமா? பாய் கத்தி முனையில வந்து பாத்தீங்கன்னா மதம் மாறின பாய் தெரியுமா? வேளியர்கள் வந்து எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியுமா? துவாரகை ஆண்ட வந்து வேலிருள் வேலை அப்படின்னு கபிலர் பாடி இருக்கிற அது என்னன்னு தெரியுமா? அகத்தியர் அவங்களை எதுக்கு கொண்டுட்டு வந்தாருன்னு தெரியுமா? தமிழ் மண்ணுக்கு ஒரு 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 மண்ணும் தெரியறது இல்லை, ஒரு வரலாறும் தெரியறது இல்லை. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு புது விஷயத்த சொல்றேன். ராஜேந்திர சோழன் வந்து தமிழ் மண்ணுடைய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு அரசன் இருக்கான். அதாவது தெரியுமா? ராஜேந்திர சோழன் தெற்காசியவே வந்து ஒருத்தன் ஆண்டான். அந்த ராஜேந்திர சோழன் வந்து சொல்றான், அவனுடைய வந்து பாத்தீங்கன்னா செப்பேடுகள்ல பரசுராமன் ஒருத்தன் இருந்திருந்தா, இன்னைக்கு இருந்தான் அப்படின்னா அவனை நானே வந்து அடிப்பேன். ஏன்னா என் முன்னோர்களை வந்து வதம் செய்யற இடத்துக்கு அவன் வந்து இருந்தான். அவன் மட்டும் பரசுராமன் இன்னைக்கு இருந்தான் அப்படின்னா பரசுராமனை நான் கொள்வேன் அப்படின்னு வந்து ராஜேந்திர சோழன் சொல்றான். யாரு? சூரிய குலத்துல வந்து பிறப்பெடுத்த ராஜேந்திர சோழன் வந்து இத செப்பேடுகள்ல சொல்லியிருக்கான். அதனால தான் அவன் வந்து கேரள தேசத்தை வந்து பாத்தீங்கன்னா போர் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அதை தமிழருடைய குடையின் கீழே கொண்டுட்டு வரான். ஏன்னா கேரளம் வந்து பாத்தீங்கன்னா பரசுராமனுடைய தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேசத்தை வந்து சோழர்கள் ஏன் கைப்பற்றினாங்க அப்படின்ற வரலாறை எடுத்து படிங்கடா. எதையும் படிக்கிறது இல்ல, எந்த வரலாறையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. தமிழகத்துல வந்து இருக்கிறவங்க பூரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சூத்திரம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தப்பான வந்து ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கணும். அப்பதான் இவங்க எல்லாம் தின்னு கொழுக்க முடியும். தமிழகத்துல வந்து யாருமே சத்திரியர்கள்னு சொன்னாதான் போறவன் போறா தன்னை சத்திரியன்னு வந்து சொல்லிக்கலாம், வரலாறை வந்து திருடிக்கலாம், எதை ஒன்னாலே வந்து பண்ணலான்ற அந்த இருமப்போட இருக்கீங்களாடா? எனக்கு புரியல. தமிழ் மண்ணுடைய ஒற்றை சத்திரிய குலம் அப்படின்னா வன்னியர்கள் மட்டும்தான். புரியுதா இல்லையா? வேற எவனுமே கிடையாது, வேற எவனுமே கிடையாது. பாய்
நீங்க எல்லாம் கத்தி முனையில மாறினவங்க, உங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரியாது. புரியுதா இல்லையா? மூடிக்கிட்டு வந்து போனா உட்காரணும். நான் வரலாறு பேசுறேன், சமஸ்கிருதம் தான் வந்து போனா அவங்களுடைய தாய்மொழி, இதெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னா அவங்க சத்திரியரே கிடையாது. நீ என்ன பெரிய வெண்ண? நீ என்னடா பெரிய வெண்ண? பரசுராமன் என்ன பெரிய வெண்ணையா? என்ன வரலாறு வந்து பண்ண நொட்டி தள்ளிட்டீங்க நீங்களா? என்ன வரலாறு வந்து பண்ண நீங்களாம் வந்து பண்ண எங்களுக்கு இது பண்ணிட்டீங்க. நீங்க மகாபாரதத்தை பத்தி பேசுற, அபிமனுடைய பிள்ளைய பத்தி தெரியுமா? பரதனை பத்தி தெரியுமா? இவங்கெல்லாம் எந்த குலத்துல பிறந்தாங்கன்னு தெரியுமா? ஒரு இளவும் தெரியறதில்ல, ஒரு மண்ணும் தெரியறதில்ல. பல்லவர்கள் சத்திரியர்கள் தான், ஆனா பல்லவர்களை கொண்டாடுறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சத்திரியர் கிடையாது. இவர் தான் வந்து பண்ண விளக்கு பிடிச்சான். பல்லவர்களுக்கு வந்து பண்ண இந்த பாய் தான் விளக்கு பிடிச்சு அவங்க சத்திரியன்னு வந்து பண்ண ஏத்துப்பாரா, அவங்களுடைய வம்சாவளிகளை சத்திரியனை ஏத்துக்க மாட்டான். நீ என்னடா வெண்ண வந்து பண்ண எங்களை ஏத்துக்கிறது? நீ என்னடா வெண்ண எங்களை ஏத்துக்கிறதுக்கு? நீ என்ன பெரிய புடிங்கியா? நீங்க எல்லாம் என்ன பெரிய புடிங்கிங்களா? உட்காந்துட்டு வந்து பண்ண பேசிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா எங்களை நீங்க ஏத்துக்கணும் வந்து பண்ண, நாங்க என்ன உட்காந்துக்கிட்டு சாமி சாமி எங்களை ஏத்துக்குங்க, அண்ணன் அண்ணன் எங்களை ஏத்துக்குங்க, பாய் பாய் எங்களை ஏத்துக்கு நாங்க உட்காந்துக்கிட்டு உங்க கிட்ட நான் வந்து பண்ண கேட்டுட்டு இருக்குமா? நீங்க என்னடா வெண்ண வந்து பண்ண எங்களை ஏத்துக்கிறதுக்கு? நீங்க என்னடா வந்து பண்ண வெண்ண எங்களை ஏத்துக்கிறது? வன்னியர்களுடைய வரலாறு, வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய வந்து பாத்தீங்கன்னா விஷயமோ இந்த தமிழ் மண்ணுல தமிழ்ல வந்து இல்ல அப்படின்னா தமிழுடைய வரலாறே கிடையாது. தமிழ் மண்ணுடைய வரலாறே கிடையாது. நாங்க இல்லாம தமிழ் மொழி வந்து வளர்ந்ததே கிடையாது. தமிழுக்காக உயிர் நீத்த வந்து அரசர்கள் நாங்க, தமிழை வளர்த்தெடுத்த வந்து அரசர்கள் நாங்க. ராஜராஜ சோழன் வந்து தன்னை வந்து சத்திரிய சிகாமணியன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பல்லவர்கள் தங்கள் சத்திரியர்கள் சொல்லி இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா பாண்டியர் மாரவர்மன் சத்திரியர்கள் சிறந்தவன் அப்படின்னு வந்து போனா அவனுடைய செப்பேட்டில் சொல்லியிருக்கான். என்ன வரலாறு பத்தி வந்து எங்கிட்ட பேசுறியா? இதெல்லாம் அவன் சுயப்பட எழுதுன வந்து பண்ண வரலாறு. உடனே வந்துடுவானுங்க, பிராமணன் உள்ள பூந்துதான் வந்து பண்ண இதெல்லாம் புடிங்கிட்டான். ஏன் பிராமணன் உள்ள பூந்து வந்து பண்ண புடுங்கினானா அரசனா இருந்தவனுக்கு எல்லாம் தெரியாதா? அவனா வந்து பண்ண உட்காந்துக்கிட்டு பிராமணன் பேச்சு கேட்டுக்கிட்டே வந்து பண்ண திரிஞ்சானா? சொல்லு பார்க்கலாம். என்ன பாய் என்ன பேசுறீங்க? தமிழ் மன்னர்கள் முட்டாளுகளா? அரசாண்டவெல்லாம் முட்டாளா? அவன் வம்சாவளியை பத்தி அவனுடைய வரலாறை பத்தி அவன் தெள்ள தெளிவா எழுதிட்டு போயிருக்கான். இவனுக்கு என்னவோ பெரிய மயிருங்க மாதிரி வெண்ணைங்க மாதிரி ஏதோ ஒரு 4 புத்தகத்தை வந்து பண்ணா திராவிட கழகம் கொடுத்துருச்சுன்னா அதை படிச்சு போட்டு புதுசா வந்து பண்ண உட்காந்துட்டு எங்களுக்கு பாடம் எடுக்கிறானுங்க. பாடம் பாய், நான் இதை நேரடியாக சொல்றேன். முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா 1 to 1 வந்து பண்ண வச்சுப்போம். நீ வந்து பண்ண என்ன வரலாறு வந்து பண்ண ஆதாரத்தை கொண்டுட்டு வரியா கொண்டுட்டு வா. அதே இடத்துல இருந்து ரிக்வேதத்துல இருந்து மகாபாரதத்துல இருந்து நீ எவனாலும் கொண்டுட்டு வா. தமிழருடைய வரலாறு வந்து கொண்டுட்டு வா, நான் கொண்டுட்டு வரேன். புரியுதா இல்லையா? சத்திரியர்கள் இருந்தாங்க அப்படின்னால வந்து பண்ணா ஆணித்தரமா வந்து பண்ண சொல்ல முடியும். வரலாறு இன்னுக்கும் வந்து பண்ண இருக்கு. புரியுதா இல்லையா? அப்படியே வந்து இங்க பிராமணன் தான் எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். டேய், மனு தர்மமே வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய உருவாக்குனதுடா, சத்திரிய உருவாக்குனதுடா. மனு தர்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராமணனுக்கு என்னடா சம்பந்தம்? பிராமணனுக்கு அதுக்கு வந்து என்ன சம்பந்தம்? பிராமணன் எங்க வந்து சட்டத்திட்டத்தை வந்து வகுத்தான்? சட்ட திட்டங்களை வந்து பாரத பூமிக்கு வகுத்தவன் சத்திரியன், வன்னியன். நாங்க வகுத்ததுதான் சட்டம். என்ன பிராமணன் தலையில எட்டுமே கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க? பிராமணன் தான் வகுத்தான், பிராமணன் தான் நொட்டனா, பிராமணன் தான் செஞ்சான். என்னடா என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வரலாறு பேசிட்டு இருக்கீங்க? என்ன விளையாட்டுத்தனமா வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க வன்னியர் பூரா? வன்னியர்களுக்கு எந்த வரலாறும் தெரியாது. இந்த திராவிட கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷமா வந்து ஒரு மாயை உருவாக்கி வன்னியர்களை வந்து ஓட்டுக்களை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு வன்னியருடைய கலாச்சாரம் வந்து விஷயத்தை பூரா சீரழிச்சு வந்து இந்த சமூகத்தை சீரழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்களே. அதே போல வந்து அடுத்த தலைமுறை இருந்துரும் அப்படின்னு அதே கனவோட வந்து இருக்கீங்களா? அந்த கனவு இனிமேல் பலிக்காது. புரியுதா இல்லையா? தமிழகத்துல எவனாவது வந்து வன்னியர் சமூகத்துடைய வரலாறு பத்தி பேசுறதும், தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்திரியர்களே இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு திருத்தலாம். இத்தோட நிறுத்திக்கிறது எவனுக்கா இருந்தாலும் நல்லதுதான். புரியுதா இல்லையா? வன்னியர்கள் எவனுக்கும் பயந்தவங்க கிடையாது. எந்த மயிரானுக்கும் வந்து பயப்படுற சாதியும் வந்து வன்னியர்கள் கிடையாது. இந்த இனம் பயந்ததே கிடையாது. புரியுதா இல்லையா? எங்க வரலாறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீ வாய வச்சு இஷ்டத்துக்கும் வந்து பேசுறது, பேசிட்டு வந்து பிராமணன் தான் வந்து எழுதியிருக்கான், பிராமணன் தான் பண்ணியிருக்கான், பிராமணன் தான் நொட்டி இருக்கான் அப்படின்னு பேசுறதெல்லாம் இத்தோட நிறுத்திக்கும். புரியுதா இல்லையா? எங்க முன்னோர்கள் சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், சாளுக்கியர், காடவராயர், சம்புவராயர் அப்படின்னு ஒட்டுமொத்த பெயருமே தங்களை சத்திரியர்களாக, சத்திரிய குடியில பிறந்த அரசர்களாக எல்லாருமே சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. புரியுதா இல்லையா? இங்க தமிழகத்துல வந்து நானும் அரச சாதின்னு சொல்லிட்டு இருக்கிறவெல்லாம் அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. புரியுதா இல்லையா?
ஏன்டா வந்து பண்ண எங்க வாயெல்லாம் புடுங்குறீங்க? ஏன் எங்க வாயெல்லாம் புடுங்குறீங்க? பாய், உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்க மதத்துல இருக்கிற விஷயத்தையும், நீங்க பின்பற்ற மதத்துல இருக்கிற சாதிகளை பற்றியும், அந்த சாதிகளுடைய விஷயங்களை பத்தியும் உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கின்ற விஷயத்தெல்லாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா பேசணும். குரான்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத நாங்க வெளிப்படைத்தன்மையோட உட்காந்துக்கிட்டு எங்களுக்கும் பேச தெரியும். நாங்க பேசணும் அப்படின்னா ஒட்டுமொத்த வந்து பாத்தீங்கன்னா பேரும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆகுற மாதிரி ஆயிட்டு போயிடும். புரியுதா இல்லையா? சத்திரியர்களை பத்தியோ வன்னியர்களை பத்தியோ அதை பத்தி பேசுறதுக்கு தமிழகத்துல எவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அருகதை கிடையாது. புரியுதா இல்லையா? எந்த வெண்ணையனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அருகதை கிடையாது. புரியுதா இல்லையா? இத்தோட வந்து நிறுத்தி போட்டு மற்ற விஷயத்த பேசுறதெல்லாம் அப்படியே வந்து இருந்துடணும். புரியுதா இல்லையா? எங்களுக்கு நீங்க வரலாறு சொல்லிக்கிற இடத்துல எவனும் கிடையாது. எவனும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரலாறை வந்து தெளிவோட பேசுற எந்த வெண்ணையும் கிடையாது. புரியுதா இல்லையா? தமிழ் மண்ணுல வன்னியர்கள் வாழும் வரை மனு தர்மம் இருக்கும். புரியுதா இல்லையா? கோயில்கள் இருக்கும், கடவுள்கள் இருப்பாங்க. புரியுதா இல்லையா? என் முன்னோர்கள் வகுத்த சட்ட திட்டங்கள், மனு தர்மம், மனுஸ்மிருதி எதுவா இருந்தாலும் இருந்தே தீரும் வன்னியர்கள் வாழும் வரை. ஏன்னா இது என் முன்னோர்கள் உருவாக்குனது. புரியுதா இல்லையா? பிராமணன் உருவாக்குனது கிடையாது. பிராமணன் அதை சொன்னான், சொல்ற இடத்துல மட்டும்தான் பிராமணன் இருந்தான். அதை வகுத்தது பூரா சத்திரியன், அரசன். அரசன் தான் அனைத்தையும் வகுத்து கொடுத்தான். புரியுதா இல்லையா? அனைத்து சட்ட திட்டங்களை உருவாக்கியதே சத்திரியன் தான், வன்னியன் தான். புரியுதா இல்லையா? நீங்க எங்களுக்கு வந்து இதுதான் வரலாறு, அதுதான் வரலாறுன்ற அந்த பேய் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இதோட நிறுத்திக்கிட்டு பொழப்பாருங்கடா. புரியுதா இல்லையா? தமிழ் மண்ணில வன்னியர்களை தவிர வந்து எவனும் சத்திரிய கிடையாதுன்றதுனால தமிழ் மண்ணில போறவரெல்லாம் சத்திரியன்னு சொல்லிக்கிட்டாலாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகும். புரியுதா இல்லையா? பாய், இதை பத்திலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. இந்த தமிழர் என்ற போர்வையில, தமிழன்ற போர்வையில, நான் வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி குடிச்சுன்ற போர்வையில அண்டக்காவடிகளுடைய வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுலாம் தூக்கிட்டு வந்து ஐயங்கார் ஒருத்தர் வந்து இதை பத்தி எழுதியிருக்கிறாரு, அவரே சொல்லிட்டாரு தமிழகத்துல யாருமே சத்திரியர் கிடையாது. தீக்கால கூட தான் வந்து ஐயங்கார் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒட்டுமொத்த வந்து தமிழர் வரலாற அசிங்கமா பேசுறான். அதனால வந்து அங்க ஒரு தீக்கால ஒரு ஐயங்கார் இருக்கிறான், அவன் பேசுறது தான் வரலாறுன்னு வந்து ஒட்டுமொத்த தமிழருடைய வரலாறையும் பேசிட முடியுமா? எனக்கு புரியலடா. ஒரு வரலாறை வந்து தேடுறான், படிக்கிறான். படிச்சு வந்து அவனுக்கு தேவையானதை வந்து அவன் எழுதிட்டு போயிருக்கான். அவன் மொத்தத்தையும் வந்து ஸ்டடி பண்ணானா? எனக்கு புரியல. என்ன விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? தமிழ் மண்ணுல வன்னியகுல சத்திரியர்களை பற்றியோ வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய வரலாறுகளை பத்தியோ பேசுறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. மீறி பேசிட்டு இருந்தீங்கன்னா அதோடைய வந்து பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். புரியுதா? நாங்க நேரடியாக தான் சொல்றோம். புரியுதா இல்லையா? வன்னியர்கள் வந்து கொட்டை கொட்டை குனிச்சிட்டு இருப்பான். வன்னியர்களுக்கு வந்து தமிழர் என்ற வந்து அந்த போர்வையை அந்த டேக்கை போட்டுட்டு எதை ஒன்னாலே வந்து பேசலாம். சத்திரிய பெண்களுடைய வந்து பாத்தீங்கன்னா வரலாறு வந்து தப்பா வந்து பிராமணன் எழுதிட்டான் அப்படின்னு அவங்களை ட்ரிகர் பண்ணலாம், அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம் அப்படின்ற கோணத்தெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு வரலாறு ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா மக்களுக்கு வந்து சொல்லணும். மகாபாரதம் ஆதி பருவம் முழுக்க என்ன சொல்லுதுன்னு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆதி பருவத்தில் வந்து 48 ரிஷிகளாக சொல்லப்பட்டவங்க, 48 அக்னிகள். அவன் முதல்ல பிராமணனே கிடையாது. புரியுதா இல்லையா? 48 அக்னிகளும் வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் கிடையாது, அவன் சத்திரியன். புரியுதா இல்லையா? விஸ்வாமித்திரர் உருவாக்கின காயத்ரி மந்திரம் வன்னியர்களுக்கு உரித்தானது கிடையாது. வெண்ண இவன் சொல்றான். எப்படி? விஸ்வாமித்திரர் உருவாக்கிய சத்திரியர் உருவாக்கிய காயத்ரி மந்திரம் சத்திரியர்களுக்கு உரிமை கிடையாதான். இந்த வெண்ண வந்து அந்த பாய் சொல்றான். பேசிட்டே போலாம். இவன் பேசின விஷயத்தெல்லாம் பேசினா 1 மணி நேரத்துக்கு மேல வந்து போவோம். அவ்வளவு விஷயத்த பேசியிருக்கான். ஏன் நான் தொடர்ச்சியா நம்ம மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன், வரலாறுகளை தெரிஞ்சுக்கிங்க, வரலாறுகளை கத்துக்குங்க, வரலாறை வந்து புரிஞ்சுக்கிங்க. வரலாறை வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி இருக்கிற பேய் கதைகளை வந்து பேசிட்டு இருக்கிற இவனுங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க முடியும். வரலாறை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைகிட்ட எடுத்துட்டு போய் சேருங்கயான்னு உட்காந்துக்கிட்ட வந்து நான் தலைப்பாட அந்த சமூகத்துக்கு வந்து சொல்றேன். யார் கேட்குறீங்க? அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும். யார் எந்த வன்னியர்களுக்கு மானம் ஈனம் சூடு சொர்ணம் வந்து அதை செய்யறோம்? நாம யாருமே செய்ய மாட்டேங்கிறோம். செய்யற வன்னியர்களே வந்து யாருமே உத்வேகம் படுத்துறது இல்ல. எத்தனை வரலாற்று புத்தகங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் வரலாறுகள் வந்து எழுதப்பட்டு வந்து பிரிண்ட் அவுட் பண்ண முடியாம பொருளாதார சூழல் இருந்து இல்லாம எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. கோடி கோடியா வச்சுக்கிட்டு வந்து பல லட்சம் வன்னியர்கள் இருக்கீங்க. எதுக்கு பிரயோஜனம்? மண்ணுக்கு மண்ணா வந்து போய் சேரும்.
என்ன வந்து நல்ல காரியங்கள் வந்து அந்த சமூகத்துக்காக இந்த சமூகத்துல கோடியை வச்சுட்டு இருக்கவங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போறவன் வந்து நமக்கு வரலாறு வந்து எடுத்து சொல்றான், வன்னியர்கள்லாம் இப்படித்தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த சமூகம் இருக்கு. தமிழகத்துடைய பெரும்பான்மை சாதி, தென்னிந்தியாவுடைய வந்து மிகப்பெரிய ஒரு பேரினம் வந்து வன்னியர்கள். அப்படியாப்பட்ட ஒரு பேரினத்துல பிறந்துட்டு சத்திரிய குலத்துல பிறந்துட்டு போறவன் வரவனுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். அந்த நிலைமையில தான் நம்முடைய வரலாறு இருக்கு. என்னத்தை நம்ம சொல்ல முடியும்? என்ன வரலாறுகளை நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து விதைக்க போறோம்? என்ன வரலாறுகளை சொல்ல போறோம்? கோடி கோடியா சம்பாதிச்சு வந்து சொத்து மட்டும் சேர்த்துட்டா போதுமா? இப்படின்ற இடத்துல வந்து உன் பிள்ளை வந்து செலவு பண்ணிட்டு போயிடுவான். அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா? கிடையாது. அட்லீஸ்ட் பிறந்த சாதிக்கு பிறந்த இந்த சமூகத்துல பிறந்துட்டோம், எதையாவது இந்த சமூகத்துக்காக நம்மளால முடிஞ்சது, ஒட்டுமொத்த சமூகத்துக்காக நம்ம அட்லீஸ்ட் ஒரு 100 பேருக்காவது ஒரு வரலாற்று புத்தகத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கலாம், ஒரு வரலாறையாவது எடுத்துட்டு போய் சேர்க்கலான்னு ஒரு சின்ன முயற்சியாவது இந்த சமூகத்துல இருக்கவங்களுக்கு இருக்கா? சொல்ல பார்க்கலாம். என்னையா கோடி கோடியா சம்பாதிச்சு என்னையா பண்ண போறீங்க? வச்சு என்னையா வந்து பார்த்தீங்கன்னா கோடை கோபுரம் கட்டி என்ன பெருமையா வந்து அடைய போறீங்க? ஒரு 50-100 வருஷம் அந்த வீடு இருக்குமா? அழிஞ்சு போயிருங்க. நம் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்காத வரலாறாயா? நம் முன்னோர்கள் உருவாக்குனதுல இன்னைக்கு என்னைக்கு எது மிஞ்சி இருக்கு? கோயில்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு, வேற என்ன மிஞ்சிருக்கு? கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் வந்து மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இப்ப நீங்க வந்து உருவாக்க அனைத்து விஷயமும் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். நம்ம வரலாறு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை கிட்ட நிற்கும். அதை உருவாக்குறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுங்க. புரியுதுங்களா? இல்ல முயற்சி எடுக்கிறவங்களுக்காவது பொருளாதார சிக்கல்ல இருந்தாங்களா, அவங்கள வந்து பின்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறுகள் எடுத்துட்டு வந்து அடுத்த தலைமுறைகிட்ட சேருங்க. இதெல்லாம் கண்டுக்காம காணாம யாரோ என்ன கேடு கெட்டா போனா என்ன, ஜாதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்ற கணத்தோட இனத்தோட இருந்தீங்க, அப்படியாப்பட்ட எண்ணத்தோட இருந்தீங்க அப்படின்னா வெளிப்படையா சொல்றேன் பாருங்க, நாளை உங்க பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்றுக்காக இயங்குவாங்க. புரியுதுங்களா? இந்த வரலாற்று விஷயத்துக்காக ஒரு தலைமுறை நீங்க கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்கலாம், ஆனா ஒரு தலைமுறை இயங்கும். புரியுதா இல்லையா? அதை முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வரவெல்லாம் பேசுறேன், பாயெல்லாம் நமக்கு வந்து வரலாறு சொல்றான். திராவிட இயக்கத்திலிருந்து வந்த இந்த தற்கூரிகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து வரலாறு எடுத்து சொல்லு. அந்த அளவுக்கு முட்டாள்களாக, அந்த அளவுக்கு வந்து முட்டாள் கூட கிடையாது, அந்த அளவுக்கு வந்து வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற சாதியா மாறி போயிருக்கோம். நாம எவனையுமே வந்து இது போன்ற குப்பைகளை நம்ம உட்கார வச்சு யாரா நீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு சங்கம் கிடையாது. என்னத்த சொல்றது? விமலோர்மனுக்கு வர கோபம் இந்த சமூகத்துல இருக்கிற எத்தனை பேருக்கு வருது? லட்சம் பேருக்கு வருதா? கோடி பேருக்கு வருதா? இல்லையே, வரமாட்டேங்குது. ஒரு 100 பேருக்கு தான் வருது, ஒரு 1000 பேருக்கு தான் வருது. 1000 பேருக்கு வந்து எங்க 2 கோடி பேர் இருந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு வந்தாவது வந்து பரவாயில்ல. வெறும் 1000 பேருக்கு 2000 பேருக்கு வந்தா எங்க வந்து இந்த மக்களுக்கு தெரிய போகும்? என்னது வருத்தமா இருக்கு. நம்ம வரலாறு போறவரெல்லாம் அசிங்கப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோம், கேவலப்படுத்துறோம், அசிங்கமா இந்த சமூகத்தை பேசுறோம். நம்ம வீட்டு பெண்களை வந்து அசிங்கப்படுத்தி வந்து பேசுறாங்க, கேவலப்படுத்தி பேசுறாங்க. என்னத்தை நம்ம சொல்றது? எனக்கு புரியல. அவ்வளவு வருத்தமா இருக்கு. இந்த சமூகத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த சமூகம் எதுக்காக நம்ம வாழ்றோம், எதுக்காக நீங்க வாழ்றீங்க, எதுக்காக வந்து சம்பாதிக்கிறீங்க? இந்த இனத்துக்காக ஒரு 10 ரூபாய் வந்து செலவு பண்ண நம்மளுக்கு வந்து தோடலை அப்படின்னா, நாமெல்லாம் வன்னியனா பிறந்து வன்னியனா இருந்து வன்னியனா செத்து எதை வந்து பார்த்தோன்னா நம்ம கொண்டுட்டு போறோம்? சொல்லுங்க, யோசிச்சுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்தொரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்